அத்தியாயம் 32. எம்ஜிஆர் மரணம். ராஜீவ்காந்தி ஜெயவர்தனே ஒப்பந்தம் தொடர்பான காரியங்கள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் இன்னொரு பிரச்னை வெடித்திருந்தது. 17 செப்டம்பர் 1987. தமிழ்நாட்டின் வடமாவட்டங்கள் பரபரப்பாக இருந்தன. எங்கு பார்த்தாலும் போலீஸ் வாகனங்கள். காரணம், டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான வன்னியர் சங்கம் சாலை மறியல் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தது. வகுப்புவாரி இட ஒதுக்கீட்டின் கீழ் வன்னியர்களுக்கு மத்தியில் 2% மாநிலத்தில் 20% கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பிரதிநிதித்துவம் தரப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியே இந்த போராட்டம். சொன்னது போலவே போராட்டம் தொடங்கியது. வீட்டில் இருந்த வன்னிய இளைஞர்கள் அத்தனை பேரும் சாலைக்கு வந்தனர். வழியில் தென்பட்ட வாகனங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டன. திமிரிச் சென்ற வாகனங்கள் மீது கற்கள் வீசப்பட்டன. ஒரே மூச்சில் அனைத்து வட மாவட்டங்களிலும் போராட்டம் தொடங்கியிருந்ததால் அதன் வீரியம் பலமாக இருந்தது. அரசு வாகனங்கள், தனியார் வாகனங்கள் என்று வித்தியாசம் பார்க்காமல் தாக்கப்பட்டன. கண்ணாடிகள் நொறுங்கின. வாகனங்கள் செல்வதை தடுக்கும் முயற்சியாக சாலை ஓரங்களில் நின்று கொண்டிருந்த மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டன. பெரும் மரங்கள் சாலைக்கு குறுக்கே விழுந்ததால் வாகனங்கள் மேற்கொண்டு முன்னேற முடியவில்லை. சாலைகள் மூச்சு திணறின. தேசிய நெடுஞ்சாலைகள் செயலிழந்தன. மொத்தம் 7 நாள்களுக்கு தொடர்ந்தது இந்த போராட்டம். ஒட்டுமொத்த தமிழகத்தையும் வன்னியர் சங்கம் உலுக்கிக் கொண்டிருந்த சமயத்தில் எம்.ஜி.ஆர். மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்காவில் இருந்தார். உடனடியாக அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சிகிச்சை முடிந்து சென்னை திரும்பியதும் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து சாதி சங்கங்களையும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார் எம்.ஜி.ஆர். அந்த கூட்டத்துக்கு வன்னியர் சங்கம் உள்ளிட்ட 94 சாதிச் சங்கங்கள் தங்கள் பிரதிநிதிகளை அனுப்பியிருந்தன. எம்.ஜி.ஆருடன் பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. நவம்பர் மாதம் பேச்சுவார்த்தை முடிந்தது. விரைவில் தீர்வுகள் எட்டும் என்று வன்னியர் சங்கம் நம்பிக்கையுடன் புறப்பட்டது. எம்.ஜி.ஆரின் உடல்நிலை மோசமாகிக் கொண்டே போனது. டிசம்பர் 24, 1987 அன்று அதிகாலை 3:30 மணிக்கு எம்.ஜி.ஆர். மரணம் அடைந்துவிட்டார். மறுநொடி தமிழகம் முழுக்க அழுகுரலும் வன்முறையுமாக இருந்தது. கடை அடைப்பு, சாலை மறியல், பேருந்து உடைப்பு. கண்ணில் தென்பட்ட பேருந்திலும் லாரியிலுமாக அயதிமுக தொண்டர்களும் எம்.ஜி.ஆர். ரசிகர்களும் சென்னைக்கு இடம்பெயரத் தொடங்கினர். நெடுஞ்செழியன், ஆர். எம். வீரப்பன் உள்ளிட்ட தலைவர்கள் இறுதிச் சடங்குக்கான வேலைகளில் மும்முரமாக இருந்தனர். காலை மணி 6:30 மணிக்கு கருணாநிதி அஞ்சலி செலுத்தினார். சில நிமிடங்களில் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார். முதலமைச்சர் எம்.ஜி.ஆரின் மரணத்தை அடுத்து அரசு நிர்வாகத்தை கவனிக்க தற்காலிக முதல்வராக மூத்த அமைச்சர் நெடுஞ்செழியன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். நிரந்தர ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கட்டம் வந்தபோது கட்சிக்குள் மோதல் வெடித்தது. முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் நெடுஞ்செழியன் இருந்தார். இன்னொரு பக்கம் எம்.ஜி.ஆரின் துணைவியார் வி.என். ஜானகியை முதல்வராக்கும் முயற்சியில் ஆர். எம். வீரப்பன் உள்ளிட்டோர் இறங்கினர். நெடுஞ்செழியனுக்கு முதலமைச்சர் பதவியில் விருப்பம் இருந்தாலும் கட்சியில் அவருக்கு பெரிய அளவில் ஆதரவு இல்லை. அதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் மத்தியிலும் எம்.எல்.ஏக்கள் மத்தியிலும் செல்வாக்கு நிறைந்த ஜெயலலிதா அயதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த கூட்டத்தில் கட்சியின் மாவட்டச் செயலாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஆனால் ஜானகி மற்றும் ஆர். எம். வீரப்பன் உள்ளிட்டோர் அந்த தேர்வை கடுமையாக எதிர்த்தனர். முறைப்படி கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல என்பது அவர்களுடைய வாதம். விளைவு, அயதிமுக 2 கூறுகளாக பிரிந்து நின்றது. ஜானகிக்கு ஆதரவாக 98 எம்.எல்.ஏக்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் ஹோட்டல் ஒன்றில் தங்கவைக்கப்பட்டனர். ஜெயலலிதாவுக்கு ஆதரவான எம்.எல்.ஏக்கள் 29 பேர் வடமாநிலத்தில் தங்கவைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின. பிறகு ஜானகி ஆதரவு எம்.எல்.ஏக்கள் ஆளுநருக்கு முன்னால் நிறுத்தப்பட்டனர். உடனடியாக ஜானகியை ஆட்சி அமைக்க அழைத்தார் ஆளுநர் குரானா. ஜனவரி 6, 1988 அன்று முதலமைச்சராக பதவியேற்றார் ஜானகி. 3 வாரத்துக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் ஆளுநர் குரானா. 2 அணிகளில் ஜானகி அணிக்கு ஆதரவாளர்கள் அதிகம் இருந்தபோதும் அது பெரும்பான்மையை நிரூபிக்கும் அளவுக்கு போதுமானதாக இல்லை. காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கிடைத்தால் ஆட்சி தப்பிக்கும் என்ற நிலை உருவாகியிருந்தது. ஆனால் ஒன்றுபட்ட அயதிமுகவைத்தான் காங்கிரஸ் ஆதரிக்குமே தவிர பிரிந்து போனவர்களுக்கு ஆதரவளிக்க முடியாது என்று சொல்லிவிட்டது காங்கிரஸ் தலைமை. திடீரென ஜெயலலிதா டெல்லி சென்று பிரதமர் ராஜீவ்காந்தியை சந்தித்து பேசினார். பிறகு ஜானகி அமைச்சரவை மீது கொண்டுவரப்படும் நம்பிக்கை தீர்மானத்தை எதிர்க்கப் போவதாக அறிவித்தது காங்கிரஸ். ஜானகி சார்பில் திமுக தலைவர் கருணாநிதியை தொடர்பு கொண்டு ஆதரவு கோரினர். முக்கியமாக செ. மாதவன், க. ராஜாராம், ஆர். எம். வீரப்பன் உள்ளிட்டோர் அந்த முயற்சியில் இறங்கினர்.
ஆனால் அயதிமுகவின் எந்த பிரிவுக்கும் ஆதரவு தருவதில்லை என்று திமுக செயற்குழுவில் ஏற்கெனவே தீர்மானித்து விட்டபடியால் ஆதரவுக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட்டார் கருணாநிதி. இதனால் நம்பிக்கை தீர்மானம் தோல்வியடையும் சூழல் உருவாகியிருந்தது. ஜனவரி 28, 1988. சட்டமன்றம் கூடியதும் அயதிமுகவினரின் 2 பிரிவினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. மைக்குகள் பிடுங்கி எறியப்பட்டன. சட்டமன்றத்துக்குள் கலவரம் வெடித்தது. இதனையடுத்து 33 எம்.எல்.ஏக்களை பதவி நீக்கம் செய்த சபாநாயகர் பி. எச். பாண்டியன் ஜானகி அமைச்சரவை மீதான நம்பிக்கை தீர்மானம் நிறைவேறியதாக அறிவித்தார். சட்டமன்றத்தில் நடந்த கலவரம் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று காரணம் கூறி ஜானகி அமைச்சரவை கலைக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் ஆட்சியும் பிரகடனம் செய்யப்பட்டது. பலம் பொருந்திய கட்சியாக விளங்கிய அயதிமுக எம்.ஜி.ஆரின் மறைவுக்கு பிறகு பலத்த குழப்பங்களுக்கு ஆளானது. ஜெயலலிதா அணி ஜானகி அணி என்று 2 பிரிவுகள் இயங்கின. ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்த நெடுஞ்செழியன் எஸ். திருநாவுக்கரசு பண்ருட்டி ராமச்சந்திரன் சே. அரங்கநாயகம் ஆகிய 4வரும் திடீரென ஜெயலலிதாவுக்கு எதிராக திரும்பினர். கட்சிக்காக வசூலாகியிருந்த 1,50 கோடி ரூபாய்க்கு ஜெயலலிதாவிடம் கணக்கு கேட்டார் எஸ். திருநாவுக்கரசு. அதனைத் தொடர்ந்து அந்த 4வரையும் கட்சியிலிருந்து நீக்கினார் ஜெயலலிதா. ஆனால் தங்களை நீக்க ஜெயலலிதாவுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த 4வரும் தனித்துச் செயல்படத் தொடங்கினர். திமுகவின் தேர்தல் பணிக்குழு செயலாளராக இருந்தவர் வை. கோபால்சாமி எதிர்வரும் தேர்தலுக்கான நிதியை திரட்டும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டார். கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் திரண்டது. அந்த நிதியை திமுக தலைவர் கருணாநிதியிடம் தருவதற்காக திருநெல்வேலியில் விழா ஒன்றுக்கு ஏற்பாடு செய்தார். அந்த விழா மேடையில் அவரை பாராட்டி கருணாநிதி பேசினார். அண்ணா காலத்திலே நான் எப்படி பணிகளை ஆற்ற வேண்டும் என்று பரபரப்புடன் சுழன்று கொண்டிருந்தேனோ அதேபோல இன்றைக்கும் நான் ஒரு தம்பியை பெற்று இருக்கிறேன் கோபாலசாமி வடிவத்திலே. தேசிய அளவில் காங்கிரசுக்கு மாற்றாக புதிய அணியை கட்டமைக்கும் முயற்சியில் இறங்கியிருந்தார் திமுக தலைவர் கருணாநிதி. அந்த அணியில் ஜனதா கட்சி, லோக் தளம், ஜன மோர்ச்சா, காங்கிரஸ், எஸ். திமுக, அசாம் கண பரிஷத், தெலுங்கு தேசம் ஆகிய 7 கட்சிகள் தேசிய முன்னணி என்ற ஒற்றைக் குடையின் கீழ் திரண்டிருந்தன. 6 ஆகஸ்ட் 1988 அன்று தேசிய முன்னணியின் தலைவராக ஆந்திர முதலமைச்சர் என். டி. ராமாராவும் அமைப்பாளராக வி. பி. சிங்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தேசிய முன்னணிக்கான தொடக்க விழா சென்னையில் நடந்தது. தேசிய முன்னணியில் தலைமை குழு உறுப்பினர்களில் ஒருவராக கருணாநிதியும் செயலாளர்களுள் ஒருவராக முரசொலி மாறனும் பிரசாரக் குழு உறுப்பினர்களுள் ஒருவராக வை. கோபால்சாமியும் நியமிக்கப்பட்டனர். 17 செப்டம்பர் 1988 அன்று சென்னையில் பிரம்மாண்டமான ஊர்வலத்துக்கு திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திமுக இளைஞரணி செயலாளர் மு. க. ஸ்டாலின் தலைமையில் நடந்த அணிவகுப்பு தேசிய தலைவர்களின் கவனத்தை ஈர்த்தது. தொடக்க விழாவுக்கு வி. பி. சிங், தேவிலால், என். டி. ராமாராவ், பிரஃபுல்ல குமார் மஹந்தா, எஸ். ஆர். பொம்மை, பிஜு பட்நாயக், அஜித் சிங் உள்ளிட்ட பல தலைவர்களும் வந்திருந்தனர். அந்த மேடையில் பேசிய திமுக தலைவர் கருணாநிதி அகில இந்திய அளவில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து புதிய அணியை உருவாக்கும் பட்சத்தில் அதில் திமுகவும் இடம்பெறும் என்று அண்ணா கூறியது தற்போது நடந்திருப்பதாக கூறினார். எம்.ஜி.ஆரின் மரணம் காரணமாகவும் ஜெயலலிதா ஜானகி பிளவு காரணமாகவும் அயதிமுக தொண்டர்களும் எம்.ஜி.ஆர் விசுவாசிகளும் அதிருப்தியில் மூழ்கியிருக்க இன்னொரு பக்கம் திமுக தொண்டர்கள் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியிருந்தனர்.